வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு 3 அடினியம் செடிகள் வாங்கியிருக்கிறேங்க. அதை ரீபாட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணால் புதுசாக அடினியம் செடிகள் வாங்குகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். மார்க்கஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு சேனலில் தாங்க நான் ஒரு பிங்க் கலர் அடினியம் பூ பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கமெண்ட்ஸ்லேயே நான் கேட்டிருந்தேன், இந்த கலர் செடி பூச்செடி உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி. நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய செடிகள் இருக்கிறதால நான் அந்த ஒரு பிங்க் கலர் மட்டும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க போயிருந்தேன். ஆனால் இன்னுமே 2 கலர் எனக்கு பிடிச்சிருந்ததால் நான் மொத்தமாக 3 செடிகள் வாங்கியிருக்கிறேன். இந்த 3 செடிகள் தாங்க நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தேன். 3 செடிகளையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய செடிகளாகவே இருக்குதுங்க. நல்ல ஆரோக்கியமாகவும் இருந்தது. இது நான் கிளைகள்லாம் நல்ல பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. நான் வெட்டியிருக்கிறேங்க. இது நல்ல உயரமான செடியாகவே இருந்ததுங்க. நான் கிளைகளை வெட்டிட்டு மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேன். சேவ் பவுடர் இல்லைங்கிறதுனால நான் மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேங்க. இது நான் அவங்கக்கிட்ட வாங்கி 2 வாரம் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த செடியோட ஷேப் கூட நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு எல்லோ கலரில் கலர் சேஞ்சிங் வெரைட்டி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க. அதனால தான் நான் பிங்க் தான் வாங்கணும்னு போனது. இதுவும் பார்த்துட்டு எனக்கு சரி பிடிச்சிருந்தது. இதுவுமே நான் போட்டுட்டேன். இதுவுமே ஒரு பீட்ரூட் கலரில் டபுள் கலர் தாங்க இது. அதாவது ஓரங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சாண்டல் கலர் மாதிரி வந்திருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதுவும் போட்டிருக்கிறேன். இதுவுமே கேடக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. கிளைகள் கூட நல்ல உயரமாகவே இருந்தது. நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த செடி தாங்க நம்ம கேட்ட ஒரு பிங்க் கலர் பூ பூக்கிற செடி. இது நான் கிளைகள் வெட்டலை. இந்த இலைகள் மட்டும் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நான் வெட்டியிருக்கிறேன். ஏன்னா அது கிளைகள் ஒரு நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப சின்னதாக வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த 2 செடிகள் மட்டும் ரொம்ப உயரமாக இருந்ததால் நான் வெட்டியிருக்கிறேங்க. இந்த வெட்டின பீஸ் எல்லாம் நான் வீணாக்கலைங்க. நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி ஒரு அகலமான பாட் எடுத்து அதில் மண் கலவையெல்லாம் போட்டு வச்சுருக்குறேங்க. மண் கலவை நம்ம வழக்கமாக போடுறதாங்க. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக நான் பெர்லைட் சேர்த்துருக்குறேங்க. நம்ம வழக்கமாக 2 பங்கு ஆற்று மணல், 1 பங்கு தோட்ட மண், மண்புழு உரம் இல்லைன்னா சாண உரம், இது 1 பங்கு அந்த மாதிரி சேர்த்துக்குருவோம். இந்த முறை நான் 1.5 பங்கு ஆற்று மணலும் 1/2 பங்கு பெர்லைட்டு சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் 1 பங்கு தோட்ட மண், அது கூட சாண உரம் இல்லைன்னா மண்புழு உரம் இல்லை 2ம் கலந்து 1 பங்கு எடுத்துக்கிட்டு போன் மீல் எடுத்துருக்குறேங்க. அது கூட எப்சம் சால்ட் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் சீவீட் ஃபெர்டிலைசரும் சேர்த்துருக்குறேங்க. அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா வேரில் பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வழக்கமாக சேர்க்குற மண்கலவை தாங்க. இதில் பெர்லைட் மட்டும் ஒரு 1/2 பங்கு சேர்த்துருக்குறேன். இந்த பெர்லைட்டை நம்ம சேர்க்கறதுனால நல்ல மண் நல்ல வடிகால் வசதியோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். வேறு பெருசாக ஒரு வித்தியாசங்கள் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. பார்க்கலாம். நம்ம இப்போ தான் முதல் முறை நட்டு வச்சுருக்குறோம். இதில் என்ன ஒரு அதாவது இதில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பெர்லைட் இல்லைன்னா நம்ம அதுக்கு பதிலாக கறித்துண்டுகள் கூட சேர்த்துக்கிறலாங்க. நான் வழக்கமாக கறித்துண்டுகள் தான் சேர்த்துக்கிருவேன். இந்த முறை எனக்கு மணல் கொஞ்சம் சரியான மணல் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இருக்கிற மணல் கூட இந்த பெர்லைட் சேர்த்து நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். வழக்கம் போல் இதில் நான் நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதில் நான் அப்படியே செடியை வச்சுட்டு ஒரு வாரம் நான் நிழலில் வச்சுருவேன். நான் அந்த செடியை வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 3 செடிகளுமே நம்ம அழகாக ரீபாட் பண்ணியாச்சுங்க. இது 1 வாரத்துக்கு நம்ம வழக்கம் போல் நிழலில் தாங்க வச்சுருக்கணும். தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. 1 வாரம் கழித்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இது 2 வாரம் கழித்து நமக்கு அழகாக கிளைகள் தழைச்சி வர ஆரம்பிச்சிருங்க. அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அடினியம் செடி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேங்க. கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.